எண்டோமெட்ரியோசிஸ் ஆர் சாக்லேட் சிஸ்ட்னா என்ன? யூட்ரஸோட லைனிங் வந்து த்ரூ அவுட் த சைக்கிள் ஸ்லோவாக இன்க்ரீஸ் ஆகி பீரியட்ஸ் வரும்பொழுது அது கம்ப்ளீட்டாக ஷெட் ஆகிறது தான் ஒரு ஃபிசியலாஜிக்கல் ஸ்டேட். ஆனால் எண்டோமெட்ரியோசிஸில் யூட்ரஸோட லைனிங், அந்த எண்டோமெட்ரியம்னு சொல்கிறது யூட்ரஸ்க்குள்ளே வளர்றது மட்டும் இல்லாமல் யூட்ரஸுக்கு வெளியில் நம்மளோட ஃபெலோப்பியன் டியூப், ஓவரி, இன்டெஸ்டைன், நம்மளோட யூரின் பை, நம்மளோட மோஷன் பேக், இதுலலாம் குட்டி குட்டியாக யூட்ரஸோட லைனிங் ஸ்பாட்ஸ் இருக்கிறதுக்கு பேர் தான் எண்டோமெட்ரியாட்டிக் ஸ்பாட்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி டிசீஸ் இருக்கிற பேஷண்ட்ஸ் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுவாங்கன்னா, பீரியட்ஸ் அப்போ ரொம்ப ஹெவி ஃப்ளோ இருக்குன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா பீரியட்ஸ் வரதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி ரொம்ப எக்ஸ்ட்ரீம் பெயின், அந்த பெயின் பீரியட்ஸ் வந்ததுக்கு அப்புறமும் கண்டினியூ ஆகி பீரியட்ஸ் முடிச்ச ஒரு 2-3 நாளுக்கு அப்புறமும் சிவியராக பெயின் இருக்கும். சிலர் வந்து ஃபர்டிலிட்டி இஷ்யூஸோட ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. பெயின் இருக்கிற பேஷண்ட்ஸ் நம்மக்கிட்ட வரும்பொழுது சிம்பிளான மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்டில் இந்த பெயின் செட்டில் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம அதையே மெயின்டைன் பண்ணிக்கலாம். சிவியர் பெயின் இருக்குது, மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்டில் மருந்துகள், மாத்திரைகள், ஊசிகள் போட்டும் கேட்கல அப்படின்னா நம்ம லாப்ரோஸ்கோபி போட்டு எந்தெந்த இடத்துல எண்டோமெட்ரியாட்டிக் ஸ்பாட்ஸ் இருக்கோ அதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ள ஒட்டுக்குடல் ஏதாவது இருந்தால் அதை ரிலீஸ் பண்ணி விடும்பொழுது நமக்கு போஸ்ட் லாப்ரோஸ்கோபி கொஞ்சம் பெயின் ரிலீஃப் கிடைக்கும். இதுவே ஃபர்டிலிட்டி இஷ்யூஸோட ப்ரெசென்ட் பண்ணுற பேஷண்ட்ஸ் வெறும் மைல்டு எண்டோமெட்ரியோசிஸ் இருந்தது அப்படின்னா இயற்கையாகவே கன்சீவ் ஆகிடுவாங்க. ஒருவேளை இயற்கையாக கன்சீவ் ஆக கஷ்டப்படுறவங்க ஐயூஐயில் கன்சீவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. சிவியர் எண்டோமெட்ரியோசிஸ் பேஷண்ட்ஸ் வந்து ஐயூஐயில் நம்மளால் ப்ரெக்னன்சி அச்சீவ் பண்ண முடியல அப்படின்னா ஐவிஎஃப் ஆர் ICSI சஜஸ்ட் பண்ணுறோம்.